நாம் இருநாள் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 நாட்கள் சென்றதே தெரியவில்லை. முதலில் நான் வரவேற்க வேண்டியது மருத்துவர் கனகவல்லி அம்மா, ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல், ஒரு பெண், முதல் பெண் டைரக்டர் ஜெனரல். நம் சித்த மருத்துவ சமூகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதனால் இந்த நிகழ்வை அவர்கள் தலைமை தாங்க வருவது எங்களுக்கு மிகவும் பெருமையும் மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக தெரிகிறது. நன்றி அம்மா. நான் எங்கள் ஆசிரியர் டாக்டர் ராமசாமி சார் அவர்களை நிறைவு விழாவுக்கு இந்த கருத்தரங்கம் பல விஷயங்களை 2 நாளாக தெரிந்து கொண்டோம். அடுத்தது எதை நோக்கி நாம் போகப் போகிறோம் என்பதை எங்கள் ஆசிரியர் அதை பற்றி பேசுவார். நன்றி உரையாற்ற என் கணவர், நான் இங்கு நிற்பதற்கு காரணமானவர், சீடு அமைப்பின் ட்ரஸ்டி அவர்களை மருத்துவர் ராஜா சங்கர் அவரை வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்க பற்றிய ஒரு சுருக்க உரையை உங்கள் முன் வாசிக்கவிருக்கிறேன். இந்த 2 நாள் கருத்தங்கம் Unexplored Rates of Siddha Herbs Concept to Market. இந்த டைட்டிலின் விதை சிவராமன் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திரும்ப இந்த 7 வருட பாதையில் நான் எந்த ஒரு மீட்டிங், ஒரு சின்ன கேம்புக்கு ஒரு மீட்டிங் எடுத்தாலும், எந்த ஒரு சின்ன குழு மீட்டிங் நான் போட்டாலும், நம்ம சித்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதாவது செய்யணும்ப்பா, அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ இதை தாண்டி வந்திருக்கோம், அவங்க கஷ்டப்படக்கூடாது, அடுத்த இவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செய்யணும், இப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, ஒரு 2-3 லைன் சொல்லாமல் அவரோட எந்த கூட்டமும் நிறைவடைந்ததில்லை. அதுபோல தான் இந்த டாப்பிக்கை அவங்க சூஸ் பண்ணி நேஷ்னல் மெடிசன்ஸ் பிளான்ஸ் போர்டோட இந்த விஷயத்துக்கு இந்த டைட்டில் செமினார், இது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் டைட்டில் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. இந்த ஐசி மீட்டிங்கில் கூட இதை பற்றி டிஸ்கஷன் வந்தது. எவ்வளோ ட்ரக்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்கு, இதை ஏன் அன்எக்ஸ்ப்ளோர்டுன்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நேற்று மைக்கேல் ஜெயராஜ் சார் பேசும்போது 18,000 மூலிகைகள் இருக்குது பொதிகையில், அதில் 2,000 கூட இதை பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது. அப்போ தான் சித்த மருத்துவ மூலிகைகள், இன்றைக்கி நம்ம சித்தா புக்ஸ் ஒரு 50 புக் எடுத்துக்கிட்டோம், நம்மளோட மூல நூட்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை மூலிகைகளை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ட் டைட்டிலாக தான் நான் இன்னும் பார்க்குறேன். மாமல்லன் முதல் செஷன், மாமல்லன் சுவாமிநாதன் சார் அருமையான ஒரு பார்வை. அதாவது மாமல்லனோட பேச்சில் ஒரு ஆதங்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு தத்துவ ரீதியாக இந்த மூலிகையில் நம்மளை பார்க்கறதில்ல, நம்ம அதில் ஒரு குறைவு இருக்குது அப்படிங்கிறத அவர் வருத்தத்தோடு தெரிந்துக்கிட்டாரு. அதை தத்துவ ரீதியாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத, சுவை மட்டும் இல்லை, அதோட குணம், அது ரீதியாக எப்படி அதை நோய்களுக்கு பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக அவரோட கிளினிக்கல் எவிடன்சஸ் மூலமாகவும், அதே போல் கிளாஸில் எப்படி அவர் அணுகிறாரு முக்குற்ற பாதையில் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லி கொடுத்தாரு. அதில் ஒரு முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா, ஒரே சுவை உள்ள மூலிகை, ஆனால் அதோட பலு குணம், லேசு குணம் அப்படிங்கிற இதில் சுவை எப்படி இருந்தாலும், பஞ்சபூத கூறு எப்படி இருந்தாலும், அந்த பலு லேசு எதிர் உரையில் அதை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதை பற்றி அருமையாக விளக்கி, அந்த டெக்னிக் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு 15 வருஷம் ஆச்சு. அதை உங்களுக்கு எளிமையாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. சுவாமிநாதன் சார் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஓஷன் டேஸ்ட் அப்படின்னு, அன்எக்ஸ்ப்ளோர்டு ஓஷன் ஆஃப் கீமோ சென்சரி ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட ஃபேஸ்புக் பதிவுகள் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர் காலேஜ் டேஸில் 2 வருஷம் சீனியர், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட அவரோட ஜோக் அல்லதெல்லாம் ரசிப்போம். அதை தாண்டி ரொம்ப வருஷம் பழக்கம் இல்லை. ஆனால் அவர் சுவையை பற்றி என்ன பேச முடியும் ஒரு செஷன் அளவுக்கு அப்படின்னு நானும் ஒரு வியப்போடு தான் அந்த செஷனுக்கு ஆவலாக இருந்தேன். அவர் சுவை அப்படிங்கிறது நாக்கு, அதை தாண்டி நம்மளோட மனசு அப்படிங்கிற விஷயம் நம்மளோட பாடல்களில் புரியுது. அதை தாண்டி அவர் இட் ஹாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இன் அவர் சிஸ்டம் அப்படிங்கிறத செல் லெவலில், அதாவது ஃபிசியாலஜிக்கல் லெவலில் பிரித்து சொல்லிட்டாரு. இது எப்படி நம்ம சித்த மருத்துவ பாடல்களோட கரஸ்பாண்ட் ஆகுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லி நம்மளோட புத்தகத்தில் ஒவ்வொரு வரியும் பொய்யல்லைங்கிறத அவரும் நிரூபிச்சுட்டு போனார். மைக்கேல் ஜெயராஜ் சார்
எப்போவுமே அவளோட உரைகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு ட்ரீட், எப்போவுமே பசுமையாக அந்த மூலிகை ரிச்சாக அந்த மூலிகையை அதை பற்றின அத்தனை ஒரு ஆப்டான பர்சன் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு. அவர் வந்து ஒரு ஐ ஓப்பனர் எப்போவுமே. இன்றைக்கும் இந்த செஷனும் அப்படி தான் இருந்தது. அதில் வந்து தமிழர் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலாகவே அதை வந்து கொண்டு போயிட்டார். அதில் வந்து பெந்தமன் ஹூக்கர் வந்து பண்ண இதை வந்து அது முன்னாடியே நம்ம இதில் பண்ணியிருக்காங்க நாங்கள். பட் ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் அவரோட ஒரு பார்வை அதில் வந்து பதிவிடப்பட்டது. அதில் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த பொதிகை மலை, அது வந்து இந்த சந்தனமும் தேக்கும் பொதிந்து இருக்கும் ஒரு அற்புத மலை அப்படிங்கிறனால அந்த பேர் வந்தது. அந்த ஒரு பயோடைவர்சிட்டியாக ஏன் அந்த சார் எப்போவுமே அப்படி தான், ஒரு வாழ்வியல், அதோட கல்ச்சர், அதோட எல்லாமே சேர்ந்து புனைந்து நமக்கு அந்த மனசில் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவார். அந்த காயாம்பூ பூக்கிறது, ஆடி மாதம் அது பூக்கலைன்னா அந்த வருஷம் மழை வராது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் அவரோட இதில். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கடற்பாலை, அந்த இலையை வந்து மேல் பக்கம் போட்டால் அது அந்த முன்பக்கம் வந்து கட்டி உடையிறதுக்கும், அதை திருப்பி போட்டால் கட்டி பழுக்கிறதுக்கும் ஒரே மூலிகை யூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த பழம்புளி, புளி பத்தியம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் கிளினிக்கலாக. அது வந்து கொடம்புளி அப்படிங்கிறத எவ்வளோ டெக்னிக்கலாக, புளி சேர்க்காதீங்கன்னு பேஷண்ட் கிட்ட சொல்லுவோம். புளி சேர்க்காமல் இருக்கிறது அவங்க சும்மாவே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லிட்டா அது ஒரு பெரிய ரொம்ப பயந்துக்குவாங்க. ஆனால் அதுக்கு பதில் கொடம்புளி சேருங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதிக விலை. ஸோ அதை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறது இப்போ ஃபேஷன் இல்லையா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போன செஷனை வந்து அடுத்தது மிகப்பெரிய ஒரு சித்த மருத்துவ ஆளுமை, ஆனால் ஒரு அறிவியல் ரீதியாக நம்ம எல்லாரையும் பிரமிக்க வச்சு அவர் செஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்லைடுக்கு நமக்கு யாருக்கும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரிஞ்சிருக்கும். டாக்டர் அனுபஸ்டின் அவர் வந்து செல் லெவல், மாலிக்யூலர் லெவல், அதாவது அந்த மாலிக்யூல்ஸை ஃப்ராக்ஷன்ஸாக பிரிச்சுட்டார். அதுக்குள்ளே ஆண்ட்ரோகிளாஃபைடுங்கிறாரு, அதுக்கு இந்த இவ்வளோ % தான் அது இருக்குங்கிறாரு, அதுக்கு 1008 டெஸ்ட்டு சொல்கிறாரு. அந்த டெஸ்ட்டு பேரெல்லாம் இன்றைக்கி ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து நிறையா பேருக்கு நியூவாக இருக்கும். பிஜி லெவலில் அட்லீஸ்ட் யூ வாண்ட் டு அந்த ஒரு தாட், இந்த மாதிரியான டெஸ்ட்டை நம்மளும் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான சென்டர்ஸ் எதுன்னு தேடணும் அப்படிங்கிற ஒரு விதை உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கும். அந்த ஒரு தாட்டை வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் சயின்டிஃபிக் செஷன் ஃப்ரம் அனூப் சார். அப்புறம் டாக்டர் அஜயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயுர்வேதா டாக்டர். அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஒருத்தங்க வந்து ஒரு ஆயுர்வேதா பெர்ஸ்பெக்ட் ஆஃப் மூலிகை, ஏன்னா ஆயுர்வேதா தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து மூலிகையே மையமாக வச்சு ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது அவர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் எடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டமை லாஸ்ட்டாக தான் சொன்னார். ஆனால் அது ஆரம்பத்துலேருந்து அவர் கொண்டு போன சீக்வென்ஸ் பயோடைவர்சிட்டி எல்லாத்தையும், இந்த ஹால் எடுத்தாலே அதை பற்றின ஒரு பயோடைவர்சிட்டி பேசிடுவார் போல் இருக்கு. அதுதான் நடந்தது. இந்த 6 செஷனுக்கும் வந்து ஒரு யாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு அழையாத விருந்தாளி வந்துட்டு போனாங்க. யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு புறா, அவங்க வந்து ஒவ்வொரு செஷனுக்கும் அங்கே வருவாங்க, அந்த தொட்டிலில் ஆடிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இருந்து எல்லாம் கேட்டுட்டு தான் அந்த செஷன் முடிஞ்சு போனாங்க. அந்த மாதிரி பயோடைவர்சிட்டியை வந்து நம்மளோட யூனிவர்ஸோட பேசினார், நம்மளை பூமியை வச்சு பேசினார். அந்த ஈக்குவட்டோரியல் கிளைமேட் எவ்வளோ ரிச் இன் பயோடைவர்சிட்டி, அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஃபாலோ ஆகிறது, அந்த 11 டிகிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பயோடைவர்சிட்டி ஸ்பீஷீஸ் இருக்கிறது இந்த பொதிகை மலை டு கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா திக்கஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன். இன்னும் அன்பெனிட்ரபிள் ஏரியாஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. அதெல்லாமே த்ரூ அவுட் அந்த 11 டிகிரீஸ் இந்த வேர்ல்டு, அமேசான் ஃபாரஸ்ட் எல்லாமே அந்த 11 டிகிரீஸில் ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஒரு ஒரு பயோடைவர்சிட்டி ரீதியாகவும் சரி மிக செழுமையான பல நுண் உயிரிகளை கொண்டுள்ள இடமாக பேசப்படுகிறது. அங்கே இருக்கிற அந்த ஃபைக்கஸ் அப்படிங்கிற அந்த ஆலமரம், அரச மரத்தை வச்சு ஒரு அழகாக பயோடைவர்சிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அதோட ரூட்ஸ், அது இருக்கிற இடம், அதில் வந்தக்கூடிய இது, அதோட பழம், அந்த பழத்துக்குள்ளே அதை வந்து பாலினேஷன் பண்ணக்கூடிய அந்த இன்செக்ட், ஒரு அமேசிங். எனக்கு வந்து வேறு பெரிய விஷயமாக எனக்கு தெரியுது. இதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் இன்னும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிட்டு எங்கள் மறைந்த நண்பர் கோகுலகுமார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். இந்த செஷனோட ஒவ்வொரு ஹவர்லேயும் நான் அதை வந்து உணர்ந்துக்கிட்டே வரேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வர்ஷிப், நம்மளோட கோயில் குளங்கள் இது எல்லாமே சென்டர்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டு ப்ரிவென்ட் த பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபானா, ஃப்ளோரா அந்த இடத்துல. அதுக்காக தான் இந்த மாதிரியான பொது அமைப்பு நம்மக்கிட்ட இருந்திருக்கு. நம்மளோட சாஸ்திரங்கள், நம்மளோட சித்த மருத்துவ சாஸ்திரங்களாகவும் சரி, எல்லா சாஸ்திரங்களும் இதை வந்து இன்றைக்கி இது பண்ணுது. இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை சொன்னார். அதுக்கப்புறம் ராஜதுரை சார், இப்போது குஞ்சரமணி சார் சொல்லிட்டு போனார், உங்ககிட்ட நியூட்ராசிட்டிக்கல்ஸ் தான் அடுத்த ஒரு பெரிய ஆயுதம் உங்ககிட்ட அப்படின்னு. அந்த நியூட்ராசிட்டிக்கல்ஸுக்கு வேணுங்கிற அத்தனை கலெக்ஷனையும் ஒரு 1 வீக் உட்காந்து நேற்று டாக்டர் ராஜதுரை கிளிக்குளம் அக்ரிகல்ச்சரில் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஹெட், அவர் வந்து உங்களுக்கு ஒரு அந்த பவர் பாயிண்ட்டை ஹி ஆஸ் டு ஷேர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எந்த ஒரு பழங்கள் ரெஃபரன்ஸ் இருந்தாலுமே எல்லாமே ஆர்டிக்கல், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லேருந்து எடுத்த ஒரு ஒர்க்கு, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபுல் வெஜிடபிள்ஸ் இதை வந்து நீங்கள் பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணும்போது கூட இந்த ஒரு சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட பொதுகுண பாட்டையும் அப்ளை பண்ணி இந்த விட்டமின் கொடுக்கும்போது இந்த நோய் போகுது, அப்போது இந்த நோய் எந்த பற்றாக்குறையில் வருது அப்படிங்கிற ஒரு அந்த ஹோல்சம் அந்த பிளான்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு இந்த 2 விஷயமும் மனசில் பதிகிற மாதிரி அமைந்தது அவரோட லெக்சர். இன்றைக்கி மார்னிங் செஷன் ஒரு அருமையான ஒரு ஸ்பீக்கரோடு தொடங்கினோம். அது டாக்டர் அரவிந்த். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் அதோட ஒரு மெடிசினல் பாட்னிஸ்டாக அந்த பிளான்ஸை எப்படி பார்க்கணும், அந்த பிளான்ஸில் என்ன இருக்குது, ஒவ்வொரு பிளான்ட்டோட இது பெஸ்ட்டு பார்ட்டு, அதோட ஆல்கலாய்ட்ஸ், டெர்பீன்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்னு பிரித்து அதோட டாக்ஸிகாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. இப்போ டிங்டோரியான்னு ஒரு விஷயம் சொன்னார். டிங்டோரியா அப்படின்னு வந்தாலே டை ஈல்டிங் பிளான்ட்டு. இனிமேல் அந்த பொட்டானிக்கல் நேம்லேருந்தே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தமிழில் வந்து கடற்பாலை அப்படின்னு சொன்னால் ஒரு பாலை வனத்தில் விளையக்கூடியது, ஒரு கடல் பாங்கான இடத்துல அப்படின்னு அந்த ஹேபிட்டை விளக்கிற ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம். அதுபோல் லாட்டின் நேம் தான் டிங்டோரியா. நிறையா பேர் தமிழ் மீடியம்லேருந்து வந்திருப்பீங்க. அந்த லாட்டின் அந்த இங்கிலீஷே கிடையாது. சயின்ஸில் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே கிடையாது. அது வந்து எல்லாமே லாட்டின் வேர்ட்ஸ் சயின்ஸை பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டாலும் பரவாயில்ல, இதை லாட்டின் வேர்ட்ஸை மொழிபெயர்ப்பு புரிஞ்சுக்கிட்டாலே சயின்ஸை மாஸ்டர் பண்ணிடலாம். அந்த மாதிரி விதவிதமான டிங்டோரியாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கல்டிவேஷன் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ், அந்த கீமோடீம்ஸுங்கிற ஒரு வேர்டு இன்றைக்கி தான் நான் அதை ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். அது என்ன அப்படின்னா பிளான்ஸ் வித் ஐடென்டிக்கல் மார்ஃபாலஜி பட் டிஃப்ரெண்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ். கிலாயை பற்றி சுனில்குமார் சார் பேசினார். அந்த அதே தான் ஐடென்டிக்கலாக வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து அமிர்தவல்லி, அதாவது அமிர்தம் போன்றது உயிர் அற்ற நிலை ரீஜுவனேஷன். ஆனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் பிளான்ட். இப்போ இந்த மாதிரி அப்புறம் அதே போல் அகாரஸ் கலமஸ் பற்றி சொன்னார் சார். வந்து அதை பெஸ்ட் ரிப்பலண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து இந்தியாவில் கிடைக்கிற அந்த வெரைட்டிக்கு தான் அந்த பீட்டா அசரோன் இருக்குது, அந்த பீட்டா அப்படிங்கிற காம்பனண்ட் இருக்குது. மற்ற யூஎஸ்லலாம் அந்த அசரோனுக்காக நிறையா விதமாக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கேருந்து யுக்ரைனுக்கு வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அசரோன் மாத்திரம் போரும் போல் இருக்குது, பீட்டா வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயம் வந்து ஒரு பாட்னிஸ்டாக எவ்வளோ ஒரு மெடிசனல் பிளான்ஸ் விஷயமாக எவ்வளோ பார்க்குறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மருதம்பட்டையில் இருக்கிற அந்த அர்ஜுனாலிக் ஆசிட், அப்புறம் இண்டிகோசின், அது வந்து டாக்ஸிக் பைட்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது பல விதமாக அந்த இது. அதுக்கப்புறம் சுனில்குமார் சார் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் அதை பற்றி ரொம்ப நல்லா பேசினார். அப்புறம் ஐடென்டிஃபிகேஷனாக மைக்ரோ லெவலில் சர்டிஃபிகேஷன் அது வந்து எவ்வளோ தூரம் முக்கியம். இன்றைக்கி எல்லாருமே உங்ககிட்ட வருவாங்க, வேணால் பாருங்கள், சித்தா டாக்டர்னு தெரிஞ்சாலே உங்ககிட்ட இந்த பிளான்ட்டை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சர்டிஃபை பண்ணித்தாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட தான் அப்ரோச் பண்ண போகிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை யார் எப்படி கரெக்டாக சர்டிஃபை பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லாருமே சார் சொல்கிற மாதிரி ஒரு கன்சல்டன்ஸாக இருக்கலாம். ஹெர்பல் நம்மளை வந்து ஒரு 17 செல்லதுரை சார் சொல்லுவார், சித்தா வந்து 17 மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட். ஸோ இந்த 17 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிஹெச்டி வாங்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு டைவர்சிட்டி எந்த சப்ஜெக்டில் இங்கே இருக்குது, எந்த ஒரு அண்டர் கிராஜுவேஷனில் இருக்குது. இந்த பிஎஸ்எம்எஸ் டிகிரியை வந்து நிறையா பேருக்கு இதோட பெனிஃபிட் அதோட பவர் தெரியலை. இப்போ சார் சொன்ன மாதிரி சிங்கம் மாதிரி தான். இப்போ வந்து மேடம் பயோகெமிஸ்ட்ரி, மேடம் பயோமெடிக்கல் சயின்சஸ் ராமச்சந்திரா இன்ஸ்டியூட்டில் அந்த மேடம் வந்து உங்களை அள்ளிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ கேட்டுகிட்டே இருக்காங்க, செஷன் முடிஞ்சோன்னே எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசணும். யாருங்க இப்படி கேட்பாங்க? நீங்கள் இவங்க நம்பர் வேணும் அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அவங்க வந்து உங்கள் கூட பேசணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான் டைம் ரன்னிங் ஷார்ட்டு, என்ன பண்ண போகிறோன்னு தெரில, முடிஞ்சால் அதையும் செஞ்சுருவோம்.
இப்போ இந்த மாதிரி அஃப்ளோடாக்சின்ஸ் பற்றி எப்படி லிவர் டாக்ஸிசிட்டி யூஸ் பண்ணுது, ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பற்றி சுனில்குமார் சார் நல்லா டீட்டெயில்டாக சொன்னார். அதுக்கப்புறம் சுமதி மேடம் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அவங்க என்னெல்லாமோ சொன்னாங்க, அதில் பாதி புரிஞ்சிருக்காது நமக்கு. அவங்க ரொம்ப டீப்பாக போய்கிட்டே இருக்காங்க. அந்த செல்லை பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அந்த எல்இடி ஸ்க்ரீனில் இருக்கிற பல்பெல்லாம் பிஞ்சு வந்துருமோன்னு கூட நினச்சேன். அவ்வளோ செல்லை பிரின்னு பிரிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் மேடம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா பொட்டென்ஷியலும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதில் இன்றைக்கி நீங்கள் ரிசர்ச்சில் இறங்கலை அப்படின்னா இன்னும் 20 வருஷத்தில் இந்த சப்ஜெக்டே காணாமல் போயிடுவோன்னு பயந்துக்கிறேங்கிறாங்க. ஏன்னா கல்ச்சரலி ஓரியன்ட் பர்சன், சித்த மருத்துவம் வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். அதனால் அவங்களோட ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்கள பயப்பட விடக்கூடாது, நம்ம எல்லோரும் செய்யணும். அடுத்த வருஷம் அவங்க கீழே ஒரு 2 பேரான ஒரு ரிசர்ச் இவங்களாம் சேர்ந்துடணும், அவ்வளோதான், அவங்க பயத்தை போக்குறதுக்காகவே. ஏன்னா இவ்வளோ தூரம் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் ஒரு சிங்கிள் ட்ரக்கை வந்து அவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம அழகாக மூக்கரட்டை குடிநீர் கொடுத்துட்றோம், ஆனால் அந்த மூக்கரட்டை குடிநீர் போய் அந்த பேஷண்ட்டோட அந்த நெஃப்ரான்ஸை எப்படி ரீஜுவனேட் பண்ணுது, எவ்வளோ அழகாக. இனிமேல் அந்த பொரேவியா கொடுக்கும்போதே நம்மளுக்குள்ளே வந்து அந்த உணர்வு வரும். ஆஸ் இஃப் அந்த நம்பர் ஆஃப் ஒரு சிஆர்எஃப் பேஷண்ட்டோட நெஃப்ரான்ஸ் எல்லாம் அப்படியே புதுப்பிச்சு நியூ நெஃப்ரான்ஸ் வந்து அப்படியே ப்ளூம் ஆகிற மாதிரி அந்த ஒரு இமேஜினேஷன் வந்து மேடம் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பாப்டோசிஸ்ங்கிறோம் அப்படின்னா என்னன்னு தெரியல, அதை எப்படி இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இத்தனை வளங்களையும் நமக்கு வந்து தரக்கூடியது. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சித்த மருத்துவ மணிமுகடமாக எப்போவுமே சொல்லுவேன், என்னோடய பெட் டாக்டர் சுகந்தி. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தூக்கியே சொல்லுவேன். ஆனால் வந்து அவங்க சொன்ன சப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அவங்க வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்து ரிசல்ட் அவங்களுக்கு சொல்லலை, ஷீ எக்ஸ்பெரிமெண்டட் ஹர்செல்ஃப். நம்ம சித்த மருத்துவங்க சுருக்கத்தில் போட்டிருக்கோம், ஒரு மருந்து பண்ணால் வைத்தியன் 3 வேளை இந்த மருந்தை அவர் சாப்பிடணும், சாப்பிட்டா தான் அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் தெரியும் பெருமருந்துகளுக்கு. அது மாதிரி எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஒரு கார்டியாக் பேஷண்ட் உள்ள உங்கள் அப்பா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு வந்தக்கூடிய ஒரு இந்த டான்சில்லித், அது வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம மருந்தை கொடுத்து தான் பார்த்துருக்காங்க. அவங்களும் ஆஸ் அ மதர் பயமாக தான் இருந்திருக்கும், ஒரு மாடர்ன் மெடிசனை அணுகியிருப்பாங்க. ஆனால் மாடர்ன் மெடிசனில் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, அந்த மாடர்ன் மெடிசன் டாக்டர் எப்படி இதை அணுகிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க கடைசியாக பேசிக்ஸ்க்கு போகிறாங்க, எல்லாருமே பயோகெமிஸ்ட்ரிக்கு போகிறாங்க, ஃபிசியாலஜிக்கு போகிறாங்க, பெத்தாலஜிக்கு போகிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்மளும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க இங்கிலீஷில் படிக்கிறாங்க, நம்ம தமிழில் படிக்கிறோம். இன்ஃபேக்ட் அவங்க லாட்டினில் படிக்கிறாங்க, நம்ம தமிழில் படிக்கிறோம். அவ்வளோதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த பாயிண்ட் லிங்கை பிடிச்சி அவங்க ட்ரீட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த செஷனில் நம்மளோட என்எம்பிபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இது இவ்வளோ விஷயம் இருக்குது, நமக்கு அதுக்கான ஒரு லைசனிங் ஆஃபீஸரும் இருக்காங்க நம்ம கையில், நம்ம இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்த இதை வந்து இன்றைக்கி ஒரு ஓப்பன் புக்காக விஜயகுமார் சார் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிக்சரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை வந்து என்டாஸ் பண்ணுற மாதிரி குஞ்சரமணி சார் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஸோ எல்லாருக்கும் நம்மளும் அவரை மாதிரி தயாராக இருந்துக்கலாம். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த இந்த செஷனுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இந்த செஷன் முடியுது அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்கா? எனக்கு ஒரு 2 நாள் இவ்வளோ பெரிய கூட்டம், பழைய ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், யங் பீப்புள் எல்லாரோடையும் இருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நிறைவு விழான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்ம வந்து இன்றைக்கி அதுக்கு அழைச்சிருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ ஐ வில் ஹேண்ட் ஓவர் த மைக் டு மை டீச்சர் டாக்டர் பி ராமசாமி சார். அவர் வந்து இதுவரைக்கும் கான்ஃபரன்ஸ் எப்படி நடந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். சரி, அவர் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் அடுத்தது எப்படி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு அவர்கிட்டே விட்டுட்டேன். டாக்டர் பி ராமசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னம்பலம் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார். அடுத்தபடியாக பேராசிரியை கனகவள்ளி அம்மா அவர்களை சுல்ஃபினிஹார் மேம் மாலை அணிவித்து கௌரவிப்பார். இந்த ஒரு நல்ல அருமையான
மூலிகை கருத்தரங்கம் முடியக்கூடிய தருவாயில் உள்ளது. இந்த கன்க்ளூடிங் செஷனுக்கு தலைமையேற்று வருகை புரிந்திருக்கின்ற டிஜி மேடம் அவர்களே, சீட் அமைப்பின் அங்கத்தினர்களே, சான்றோர்களே, நான் இந்த அளவு நிற்பதற்கு காரணமான வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திரு செல்லத்துறை ஐயா அவர்களே மற்றும் அன்பு மாணவர்களே, மாணவியரே, அதான் இந்த ட்ரஸ்ட் 87ஆம் ஆண்டு உள்ள மருத்துவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவ சமூக நல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் 81 சேர்ந்த மாணவர். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நானும் அதனோடு முடிந்த அளவு அவர்களோடு பயணம் செய்து வந்திருக்கிறேன் ஆரம்பித்த காலத்திலிருந்து. அப்போது இந்த ட்ரஸ்ட் உண்டாவதற்கு காரணமான மருத்துவர் முரளிதரன் அவர்களையும் இன்று நான் எண்ணி பார்க்கிறேன். அவரை மாதிரி மருத்துவர்களுக்கே சவாலாக இருக்கின்ற இந்த புற்றுநோயை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து அதற்கு சித்த மருத்துவம் மூலம் நல்ல தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இது முதலாக ஒருங்கிணைக்கப்பட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்போ இந்த மூலிகை கருத்தரங்கு மாணவர்களுக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், நோய்கள் வராமல் தடுப்பதற்கு சித்த மருத்துவ மூலிகைகள் என்ன சொல்லுகின்றது. அப்போ இந்த தலைப்பு கொடுத்தவுடன் நமது கல்லூரி மாணவர்கள் இந்த தலைப்பை கொடுத்து கேட்கும்போது தான் பொதுவாக நோய் வராமல் இருக்கிறதுக்குன்னு சித்த மருத்துவம் நோய் அணுகா விதியில் அந்த பதார்த்த குண சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சர்க்கரை வியாதியாகிய நீரிழிவு நோய்க்கு வராமல் இருக்க என்ன பண்ணுவது? இப்போது தாய் தந்தையர் 2 பேருக்குமே நீரிழிவு நோய் இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நோய் வராமல் இருக்குமானால் அவர்களுக்கு சித்த மருத்துவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு மாணவர்கள் கேட்கும்போது என்ன கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வச்சது இந்த கேள்வி. அப்போ நம்மளுடைய மூலிகைகள் பொதுவாக மதுமேக நோயை போக்கும், இல்லை கொல்லுகின்ற நீரழிவை கொல்லுங்கான் இப்படிலாம் சொல்லியிருக்கு. வராமல் தடுப்பதற்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உணவு முறையாக நாம் எதை பயன்படுத்துகின்றோமோ அவைகளில் என்ன பாடல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்தது நீர் ஆரை கீரை. அந்த நீர் ஆரை கீரையின் பொது குணத்தை பார்க்கும்போது தின்றாலும் ருசி தரும், தீராத பைத்தியத்தை, பொன்றாத நீரழிவை புன்னீரை என்றும் இந்த ஊராரை சாராமல் ஓட்டிவிடும் நாளிதழார் நீராரை கீரையது. இந்த கீரையை உணவாக பயன்படுத்தி வந்தால் அந்த ஊர் மக்களையே மதுமேக நோய் வாராமல் செய்துவிடும்
அந்த பொதுகுண பாடல் அருமையாக அதில் வராமல் இருப்பதற்காக, வந்தபின் போக்குவது என்பதை விட ஊர் மக்களை சாராமல் ஓட்டிவிடும், இந்த நோய் வாராமலே செய்துவிடும் என்ற ஒரு பொருள் படும்படியான பாடல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நீராரை கீரையை உணவாக வயலில் வேலை பார்க்கும் குடியானவர்கள் இன்றைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இதற்கு முன்னர் வேலை பார்த்த ராஜவல்லிபுரத்தில் அந்த வயக்காட்டில் வேலை பார்த்துவிட்டு அவர்கள் கிளம்புகின்ற நேரத்தில் வயக்காட்டில் களையாக நிற்கின்ற நீராரையை பறித்து கொண்டு போய் அன்றைக்கு இரவு உணவாக சாப்பிடக்கூடிய கீரை நீராரை கீரை. அப்போ சுகர் இல்லாதவங்களும் கூட தாராளமாக சாப்பிடலாம், அது வாராமல் செய்துவிடும். இதே மாதிரி நம்ம மதுமேக நோயில் பயன்படுத்தக்கூடிய நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரழிவை கொல்லுங்கான், வரக்கூடிய நீரழிவை போக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு சிக்கல்னா, இதுதான் மணிச்சம்பா என்பது நாம் இன்னும் அறுதியிட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீரழிவு குடும்ப வரலாறு உள்ளவர்களிடம் அந்த வியாதி வராமல் இருக்கணும்னா சாப்பாட்டில் கீரை வகைகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். டெய்லி ஒரு கீரை வகையை உணவாக சேர்த்து கொண்டால் இந்த நீரழிவு நோய் வருவதை நாம் தள்ளி போட்டு கொண்டே செல்லலாம். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு முறை எப்படி மாறி இருக்கிறது என்றால், நாம் சாதத்தை பிரதானமாக சாப்பிடுபவர்கள். வெஜிடேரியன் என்று சொல்வதை விட ரைசைட்டேரியன் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். சாம்பாருக்கு ஒரு சாதம், ரசத்துக்கு ஒரு சாதம், ரசம் இல்லை என்றால் சாம்பாரை 2 தடவை சாப்பிட்டுட்டு மோர் சாதம், காய்கறிகளை கொஞ்சமாக சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது. இதை மாற்றி சாதம் அளவை குறைத்து கொண்டு காய்கறியும் கீரையும் கொஞ்சம் அளவை கூட்டி சாப்பிடணும். முதல்ல சாதம் அளவுக்கு காய்கறியும் கீரையும் சேர்த்தோம் என்றால் இந்த நீரிழிவு வரக்கூடியதை தாராளமாக தள்ளி போடலாம். இது நிச்சயமாக நீரிழிவின் நோய் இல்லாதவர்களும் சாப்பிட்டதால் எந்த விதமான தீங்கும் வரப்போவதில்லை. ஒரே ஒரு இது என்ன ஆகுனா, ஃபைபர் ரிச் ஃபுட் ஆயிரும். இந்த காய்கறி என்று சொல்லும்போது மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்த்து, வாழைக்காயையும் தவிர்த்து மற்ற காய்கறிகளை தாராளமாக சேர்த்து வரலாம். வாழைக்காயை சேர்க்காமல் வாழை கச்சல், வாழை இளம் பிஞ்சொலிய கனி அருந்தல் செய்யோம். வாழை கச்சலை உணவாக சேர்த்து கொள்ளலாம். மண்பரவு கிழங்குகளில் கருணை அன்றி புசியோம். கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்கு வகைகளை நாங்கள் சாப்பிட மாட்டோம். யமன் எங்கள் அருகே வருவதற்கு பயப்படுவான் என்று பொருள்படியுமான பாடலில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காய்கறி கீரை வகைகளை உணவாக சேர்த்து நம்ம கை கொண்டு வந்தால் நீரிழிவு நோய் வருவதை நாம் தள்ளி போடலாம். இது போக நடைப்பயிற்சியும் இருந்தால் போதும். நன்கு பெற உண்ட பின்பு குறு நடையும் கொள்வோம். வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு மெல்லிய குறு நடை, அவர்களுடைய காலடிக்கு 100 அடி நடந்தால் போதும். இரவு உணவுக்கும் இது கண்டிப்பாக தேவையான ஒன்று. இரவு ஆனால் நாம் தொலைக்காட்சி முன்னால் இருந்து கொண்டு உணவை விண்டுவிட்டு அங்கனே கையை கழுவிட்டு அப்படியே தூங்குற வழக்கம் மட்டும் நமக்கு மாதிரி. இரவு உணவு உட்கொண்ட பிறகு 100 அடி தூரம் நடக்கின்ற
ஒரு பயிற்சியும் நமக்கு அமைந்து விடுமானால் நீரிழிவு நோயை நாம் தாராளமாக தள்ளி போடலாம். ஒரு மருத்துவ தனிப்பாடல் நமக்கு என்ன சொல்லுகின்றதால், முக்கால் மலமது பொல்லாத வாய்வு 3 சிக்காமல் 6 ஜலதாரை விட்டு சிறு நடையும் மைக்காடு கொண்ட விழியாய் மனிதருக்கு வாய்ப்பதனில் எக்காலமும் பிணி வராது காயம் இரும்பொக்குமே என்கிறார். மலம் ஜலம் வாய்வு 3ம் கட்டுப்படாமல் நன்கு வெளியேறி நடைப்பயிற்சியும் ஒருத்தருக்கு இருந்ததென்றால் இரும்பை போன்று உடம்பு மாதிரி எந்த நோயும் வாராமல் இருக்க செய்யும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நாம் மதுமேக நோயாகிய நீரிழிவு நோய்க்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த நோயின்னு பார்க்கும்போது அந்த தொற்றா நோய்களான மதுமேகம், குருதியழல் நோய், இரத்த கொதிப்பு, அப்புறம் புற்றுநோய், இருதய நோய், இவைகளை நாம் கண்டுபிடித்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிப்போமானால் இவைகளை எளிதாக கட்டுப்படுத்தி விடலாம். அந்த நோக்கம் குறித்து இப்போது ட்ரஸ்ட் பயணித்து வருகிறது. அந்த எண்ணத்தில் இன்னும் நாம் கொஞ்சம் தீவிரமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று புற்றுநோய் குறித்த தாக்கம் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த நம்ம பெஸ்டிசைட்ஸோடைய அளவு காய்கறியிலையும் சரி கீரையிலையும் சரி அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு கருவேப்பிலை கூட அந்த புள்ளி விழாத பூச்சி விழாத கருவேப்பிலையை நாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனாதான் நம்ம இல்லத்தரசியும் நல்ல கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி விழுந்த கருவேப்பிள்ளையை விட புள்ளி விழாத பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கின்ற கருவேப்பிள்ளை பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக தாக்கம் உள்ள கருவேப்பிள்ளை. அது நாம் உணவாக சேர்ப்பதில் நல்லதை விட தீயதுதான் அதிகமாக வரும். ஏன்னா பூச்சி கூட உணவாக கொள்ளாத கருவேப்பிள்ளைய நாம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பூச்சிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையேன்தான் இதில் வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு பூச்சி விழுந்த ஒரு கத்திரிக்காய் எந்த விதமான தீங்கும் பண்ணாது. அந்த பூச்சி விழுந்த பாகத்தை மட்டும் நாம் நீக்கிவிட்டு அதை சாப்பிடுவோமானால் இந்த பூச்சிக்கொல்லியால் வருகின்ற தீங்கு நம்மை சாராது. இந்த பூச்சிக்கொல்லியோட அளவு கூடும்போது நமக்கு இந்த புற்றுநோய் காரணிகள் நம் உடம்பிலே வருவதற்கு ஏதுவாக அமையும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமமாக போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் இந்த புற்றுநோய் தாக்கம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க நம்மளுடைய எண்வகை தேர்வும் நாடியும் நெய்க்குறியும் நமக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். அதுபோக மணிக்கடை நூல் இவைகளையும் நாம் செயல்படுத்தி நவீன மருத்துவ கருத்துக்களையும் வைத்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் சீன மருத்துவமான ரிஃப்ளெக்ஸாலஜி போன்றவைகளையும் நாம் கையில் கொண்டு வந்தோமானால் இந்த புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து அதை சீக்கிரமாக கட்டுப்படுத்தவும் அந்த நோயாளியின் வாழ்க்கையில் இன்பம் விளைவிக்க செய்யவும் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் மருத்துவர் முரளிதரனுக்கு நாம் செய்யக்கூடிய கடப்பாடாக இருக்கும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டுகிறேன். இன்னைக்கு தொற்றா நோய்களிலும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பும் இந்த தொற்றா நோய்கள் எல்லா நோய்களுமே
நோய் வருவதற்கு முன்பே கண்டுபிடித்து அதை நாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்தோமானால் அதற்காக நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டியதில்லை. ஆரம்ப கட்டத்திலேயே அந்த நோயை கண்டுபிடித்து நாம் இந்த சமுதாயத்துக்கு நல்ல முறையில் பணியாற்ற முடியும். மலடு நோய்க்கு குறித்தும் நாம் நன்கு செய்ய வேண்டியுள்ளது. வியாபாரமாக மாறிவிட்ட அந்த மலடு நோய் குறித்தும் நமது ட்ரஸ்ட் போன மாதம் ஒரு கேம்பை ஒன்று சிவகாசியில் உங்களுக்கு ஆரம்பித்து வைத்துள்ளார்கள். அதுவும் இன்னும் நல்ல முறையில் போய் அந்த மலடு நோயிலும் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதிலும் அறம் சார்ந்த மருத்துவம் செய்வதை தான் நாம் விரும்புவோம். ஏன்னா அந்த ட்ரஸ்டுடைய கொள்கையுமே நம்ம டாக்டர் சிவராமன் எப்போதுமே சொல்லுவார், அறம் சார்ந்த மருத்துவம் தான் நமக்கு தேவை. அந்த அறம் சார்ந்த மருத்துவம் நமக்கு இருந்ததென்றால் இந்த சமுதாயத்தும் நல்ல முறையில் நாம் செயல்பட முடியும். அவர்களுக்கு வேண்டிய உதவியும் நாம் செய்ய முடியும். இந்த வழியிலே நம்மளுடைய ட்ரஸ்ட் பயணிக்க வேண்டும். அதோடு மாணவர்களுக்கு வேண்டிய இந்த மாதிரி கருத்தரங்கங்களையும் முடிந்த அளவு வருடத்திற்கு ஒன்றாவது அவர்களுக்கு செய்து தர வேண்டுமாயின் அன்போடு என்னுடைய வேண்டுகோளையும் வைத்து இதுகாரும் என்னுடைய செவியை அமைதியாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமசாமி சார் அவர்களுக்கு பொன்னம்பலம் சார் அவர்கள் தண்ணீர் வீட்டான் கிழங்கு செடி நமது டைரக்டர் ஜெனரல் அம்மா அவர்களை இந்த வேலரிட்டரி பென்ஷனை வாழ்த்தி அவர்களுடைய சிறப்புரை அளிக்குமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். Good evening to all dignitaries and delegates and my dear students. First of all, I want to thank to Trust trustees for inviting me for this wonderful occasion, and also congratulate to conduct this type of conference in the title Unexplored Tribes of Siddha drug concept to market. Since this is the need of the hour, so இந்த ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணதுக்கே ஒரு வெரி பிக் தேங்க்ஸ் டு ட்ரஸ்ட். பிளான்ஸில் மட்டும் கிடையாது, அன்எக்ஸ்ப்ளோர்ட் விஷயங்கள் சித்தால ஏகப்பட்டது இருக்கு. வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்பம் செந்தூரம் பாரு அப்படின்ற இந்த ஒரு சித்தா வெர்ஷன் எவ்ரிபடி நோஸ். ஸோ இந்த வேர் தலையிலேயே அன்எக்ஸ்ப்ளோர்ட் ட்ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்டல் ஆஸ்பெக்டில், ட்ரீட்மெண்டல் தெரப்பியில், டயக்னோஸ்டிக் மெத்தடில், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரக்கில், நோய் கணிப்பு, நோய் அறிதல், இதிலெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு சித்த மருத்துவர்களாக நாம் முனைப்பு செய்ய வேண்டும். எனக்கு இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் ஜாயின் பண்ண இயர் 83, 82, 83 பேட்ச். ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் சித்தா டாக்டர்னு போடணும், அதனால் சித்தாவில் ஜாயின் பண்ணோம். இன் அண்ட் அரவுண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் ஒரு அப்போ நாங்கள் 75 டோட்டல் மெம்பர்ஸ். அதில் பார்த்தா ஒரு 30 மெம்பர்ஸ் இந்த சங்கரங்கோயில், திருநெல்வேலி, தென்காசி இவங்க தான் இருப்பாங்க. ஸோ ரிமைனிங் வெரி ஃபியூ மெம்பர்ஸ் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட், எஸ்பெஷலி சென்னையில் இருந்துன்னா ஒரு 1 or 2 அப்படி தான் வருவாங்க.
அந்தளவுக்கு தெர் இஸ் நோ மச் ஆஃப் அவேர்னஸ் ரிகார்டிங் சித்தா. அப்போ நாங்கள் வருவோம், காலேஜுக்கு போவோம், பாதி நாள் எங்களுக்கெல்லாம் வந்து பாதி கிளாஸ் தான் நடக்கும். அப்போ என்னென்னா எங்களோட சீனியர் பேட்ச் டாக்டர் ராமசாமி, அவங்க பேட்ச் முடிய என்ன ஒரு பெரிய கிஃப்டட் பேட்ச் அப்படின்னா, அந்த பேட்ச் முடிய கோர்ஸ் முடித்து ஒரு வித்தின் 2-3 மந்த்ஸில் வந்து தே காட் பெர்மனன்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் இல்லையா சார்? அந்த அளவுக்கு வந்து வாண்டட். மோரோவர் அப்போ முடிய நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு அப்போ முடிய வந்து ஒரு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுனால சித்தா படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப்பு. பட் சித்தா படித்தா ப்ராக்டிஸ் பண்ணலாம், சித்தாவை வந்து எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டு வரலாம், சித்தாவில் எத்தனை அருமையான காரியங்கள் இருக்குது, சித்தான வந்து வெளிப்பட முடியாத மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியில் யாரும் பண்ணலை. படித்தோமா, டிகிரி வாங்கினோமா, வேலைக்கு போனோமா, இதுதான். பட் எங்களோட பேட்ச்லேருந்து என்னாச்சுன்னா டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று வந்துச்சு. மாங்குன்னு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், வேலை வாங்கணும், அப்பயும் அதே தான் குறிக்கோள். பட் ஆனால் இன்றைக்கி இந்த கான்ஃபரன்ஸ் இதை அட்டன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா எங்களோட டிஎன்பிஎஸ்சி 89, அதுக்கப்புறம் வந்து நியர்லி 10 இயர்ஸ் கழித்து ஒரு டிஎன்பிஎஸ்சி வந்துச்சு. அதில் வந்தால் தான் டாக்டர் சுல்ஃபி, ராஜசெல்வி, தமிழ்ச்செல்வி, தாமஸ் வால்டர், அந்த ஒரு 18 பேர். ஸோ அந்த இடைப்பட்ட அந்த 10 வருஷத்து பேட்சோட எங்கள் சீனியர் பேட்சாக இருக்கட்டும், எனக்கு முன்னாடி உள்ள பேட்சாக இருக்கட்டும், என் கரண்ட் ஜூனியர் பேட்ச்லாம் வந்து வெரி பிரில்லியன்ட். பட் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கல. ஸோ இன்றைக்கி இவங்க கன்சால்டேட் பண்ணாங்க டாக்டர் வனிதா, இந்த 2 days செஷனில் வந்து எதெல்லாம் பற்றி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கன்சால்டேட் பண்ண மேட்டர்லேயே வந்து ஐ கேன் கேதர் so many information. You might have been received so many information from the sessions. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்குறாங்க. பட் ஆனால் வந்து யாருக்கும் வந்து அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்காத ஒரு அரிய நிகழ்வுகள் வந்து சித்தால இப்போ நடக்குது. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து சென்னை காலேஜில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க ரிசர்ச் ஸ்டடீஸ் பற்றி. இன்றைக்கி பார்த்தா வந்து சித்தாவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வந்ததுக்கப்புறம் வந்து NMBBயிலேருந்து டாக்டர் விஜயகுமார் பேசினார், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் குஞ்சரமணின்னு ஒருத்தர் பேசினார். ஸோ இவங்க பேசுகிறப்ப வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துக்கள் வந்து சொல்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேஸ் டு பி ஆர் யூட்டிலைஸ் திஸ் டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செமினாரோ கான்ஃபரன்ஸோ ஒர்க் ஷாப்போ நடந்துச்சு அப்படின்னா டோன்ட் மிஸ் இட் டு அட்டன். we know that நீங்களாம் வந்து கோடு போட்டால் ரோடு போடுற கெப்பாசிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆனால் உங்களுக்கு யார் அந்த கோடை போடுவாங்க? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹாவ் டு யூட்டிலைஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எவ்வளோ சயின்ஸ் நம்மளுக்கு பின்னாடி இருக்குது. சித்தா வளரணுன்னா இந்த சயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சயின்டிஃபிக் அப்ரோச், சயின்டிஃபிக் வேலிடேஷன் வில் கிவ் அ ரெகக்னைசேஷன் ஃபார் சித்தா சிஸ்டம். ஒரு இது ஆஃப்டர் டேக்கிங் எ டிஜி ஃபார் கவுன்சில் நானும் சில இன்சிடெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணேன். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில், தட் இஸ் கோவிட் பேண்டமிக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட் கைட்லைன் வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஸில் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கைட்லைன் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாமளும் நம்மளோட டெக்ஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய சுரம் வந்து தீரக்கூடிய கபசுரம் நம்ம அதை கோரிலேட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஆஸ்பெக்டில் விசசுரம் அல்லது வாதசுரம்னு ஒரு கான்ட்ராவர்சியல் ஓடிச்சு. எனிவே அட் த ஃபைனல் வி கோரிலேட் கபசுரம் ஃபார் டெங்கு. ஸோ அப்போ வாட் எவர் த ஃபார்முலேஷன், வாட் ஆர் ஆல் த ஃபார்முலேஷன் அவைலபிள் இன் அவர் டெக்ஸ்ட் விச் பொசஸ் ஆன்டிபைரட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆர்த்ரைட்டிக், ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய வந்து ஒரு கைட்லைன்ஸ்க்கு வந்து கொடுத்தோம். ஸோ அப்போ சிம்பிளி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் கொடுத்துருக்கீங்க, சூர்ணத்தில் கொஞ்சம், மாத்திரையில் கொஞ்சம், வடகத்தில் கொஞ்சம், கஷாயத்தில் கொஞ்சம், இவ்வளோ வந்து கொடுத்தோம். ஸோ ஈவன் ஹெர்போ மினரல் ப்ரிப்பரேஷன் ஆர் பர்பம், செந்தூரம் எல்லாமே கொடுத்தோம். ஹையர் ஆர்டர் மெடிசின் எல்லாமே கொடுத்தோம்.
okay, they are ready to include these formulations or medicines in their treatment guideline. ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின், எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட், எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் வச்சு கொடுங்க. எந்தெந்த மெடிசினுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் இருக்கோ that medicine only going to allowed for treatment guideline list அப்படின்னு சொல்லி நிறைய மெடிசின் வந்து நம்மளுக்கு தெரியும். இயர்ஸ் டுகெதராக நம்ம யூஸ் பண்ணுற மெடிசின் அது எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கட்டு கலங்கு இதெல்லாம் வந்து ஒரு நானோ லெவலில் ஆக்ட் பண்ணக்கூடியதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் லேக் ஆஃப் சயின்டிஃபிக் வேலிடேஷன், லேக் ஆஃப் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன் அது இல்லாததுனால we could not able to include our medicine in the treatment protocol. ஒரு ஹெர்பல் ப்ரிப்பரேஷனில் கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர்னு 2 மெடிசனை வந்து நம்ம வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி we can get a very big recognition from Ministry of Ayush, not only Ministry of Ayush, throughout India. அப்போ நம்மளோட ஹையர் ஆர்டர் மெடிசின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன், அதுக்கு ஒரு பப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஈவன் இந்த கிரிட்டிக்கல் வார்டை கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அது நம்மளோட மிகப்பெரிய ஒரு லேக். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி ஸ்டடியிங் இன் பிஜிஸ் ஏதோ நல்லா வந்து என்ட்ரன்ஸுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, கெட்டிங் எ சீட் இன் பிஜி, அது மட்டும் உங்களோட மேண்டேட் கிடையாது. உங்களோட மேண்டேட் வந்து வித்தின் திஸ் 3 years ஒரு ப்ரிலிமினரி ரிசர்ச் ஒர்க்குன்றது ஒரு டெசர்டேஷன், அது மட்டும் நீங்கள் வந்து எடுக்க வேணாம். அது வந்து மேட்ரே கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கி பேசினப்ப NMBBயில் ப்ராஜெக்ட் வாங்கலாம், அவர் குஞ்சரமணி சொல்கிறப்ப வந்து வேறு நிறைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வித்தின் திஸ் 3 years நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை வந்து பண்ணலாம். ஈவன் பேட்டர்ன் கூட வந்து படிக்கலாம், பேட்டர்ன் அட்டர்னியாக ஆகலாம். ஸோ குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வந்து ஒரே எய்மாக வந்து போகாதீங்க. தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஃபார் சித்தா பீப்புள். அவர் சொன்னது மாதிரி வந்து இப்போ ஈவன் கவுன்சிலில் கூட வந்து அறிவு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அகாடமியா இண்டஸ்ட்ரி ரிசர்ச் இன்குபேஷன் செல் டு செயின் அப் வேல்யூ அப்டேஷன். அது ஏன் அப்படின்னு சொன்னால் யூ பீப்புள் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பிலாங் டு அவர் சித்தா ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியோடு நாங்கள் டைப் பண்ணி ஒரு நியூ இன்னோவேஷனை வந்து கொண்டு வரணும். அப்படி நாங்கள் வந்து ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து நவ் வி சாங்ஷன். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம மெர்க்குரியோட நம்மளோட ஒரு வெரி பிக் கொரீஸ் நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட ஹையர் ஆர்டர் மெடிசின்ஸ் ஆர் ஹெர்போ மினரல் ஃபார்முலேஷனை வந்து ஏன் ஜென்ரல் சைடு இருக்கிறவங்க வந்து அகெயின்ஸ்டாக சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இட் கண்டெயின் சம் ஹெவி மெட்டல் அப்படின்னு வந்து தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ நவ் வி ஆர் ட்ரையிங் டு clarify all these things by conducting preclinical as well as clinical evaluation வந்து பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த ப்ராஜெக்டில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் சிம்ப்ளி வந்து யூரினில் ஸ்டிப் மெத்தடில் வந்து சுகர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பை யூஸிங் எ சிங்கிள் ஸ்டிப் we can identify the percentage of mercury present in that formulation. ஸோ அப்போ அது எவ்வளவு நீ யார் வேணாலும் நீ எடுத்துக்கோ என் ஃபார்முலாவை ஒரு ஸ்டிப்பு தான் அதை நான் வந்து இன்னோவேட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எவ்ரிபடி அது யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோ. நான் என்னோட மருந்து வந்து கரெக்டான சித்தர்கள் சொல்லிய SOP படி முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டெஃபினெட்லி இட் ஓன்ட் கெட் டாக்ஸிசிட்டி டு த ஹியூமன். அதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டிப்னால் வந்து பண்ணலாம். அதே மாதிரி டெர்மல் பேட்ச் ஃபார் நான் ஹீலிங் அல்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஈவன் ஃபார் கவுன்சிலில் வந்து இது முடிய வந்து 10 பேட்டர்ன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ரொம்ப ஒன்னமாண்ட என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது டியூரிங் தட் பீரியட் அப்படின்னு சொன்னால் அயன் சிந்தசைஸ்டு அக்காலிஃபைண்டிக், அதாவது நம்ம சொல்கிறோம்ல அந்த பூனை விலங்கி குப்பை மேனி, அது வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த வாட்டர் பியூரிஃபிகேஷன் இன் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த சாயப்பட்டறையிலேருந்து வெளிப்படுற அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பைலட் ஸ்டடி பண்ணி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது யோசித்து பாருங்கள், இந்த சாயப்பட்டறையிலேருந்து வரக்கூடிய இந்த தண்ணின்றது ஹவு மச் இட் இஸ் ஹார்ம்ஃபுல், அதை வச்சு எவ்வளோ வெரி பிக் டிபேட் வந்து போயிட்டுருக்குன்னு. இன்னொன்று வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் எக்ஸிபியன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து சித்தாவில் இருக்கிறவங்க வந்து
நிறைய இன்னோவேஷன் ஐடியாஸை வந்து வெளியில் கொண்டு வரணும். இன்னோவேட்டிவாக வந்து ஏதாச்சும் வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு பண்ணணும்னா ரிசர்ச் இஸ் ஒன்லி சொல்யூஷன். நம்மக்கிட்ட நிறைய புக் வெர்ஷனாக வந்து நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் we won't get any recognition. என்ன இல்லை இந்த சித்த மருத்துவத்தில் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து யாரு கூட வேணாலும் நாங்கள் மோதி பார்க்குறோன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து வரணும்னா இது மாதிரி கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் ஒன்லி சித்தா பீப்புளும் பேசிக் சயின்ஸ் பீப்புளும் கைகோர்த்து வந்து போனோம் அப்படின்னு சொன்னால் we can evaluate so many things. என்னோட இந்த 3 வருஷ அனுபவத்தில் ஈவன் நான் ஐம் அகடமிஷியன் 20 years அகடமிக் ஃபீல்டில் தான் இருந்தேன். பட் அந்த இயர்ஸில் கூட எனக்கு இவ்வளவு ரிசர்ச்சை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து இல்லை. ஒரு டெஸ்டேஷன் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க, கெட்டிங் த சைஃபண்ட், ரிசீவிங் த டிகிரி, இதுதான் அவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்கும். பட் இப்போ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்டுன்றவங்க வந்து ஒரு சித்தாவுக்குன்னு உள்ளே வந்தவங்க சித்தாவில் உள்ளே இருக்கிற அத்தனையும் வந்து ஆராய்ச்சி செய்யணும், அலசி ஆய்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி எ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் சித்தா சிஸ்டம். இன்னும் நாங்கள் எப்படி இந்த கபசுர குடிநீரை ஒரு ரெகக்னைசேஷன் பண்ணணும் அப்படின்றது கூட வந்து பை சயின்டிஃபிக் வேலிடேஷன் தான். ஆனால் இந்த விதத்தில் வந்து ISMNH டைரக்டருக்கு வந்து ஒரு வெரி பிக் தேங்க்ஸ் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லணும். ஏன்னா வித்தவுட் தேர் சப்போர்ட் we cannot confirm this கபசுர குடிநீர் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் கோவிட். அதோட மிட்டிகேஷனுக்கும் அதோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து கபசுர குடிநீர், நிலவம்பி குடிநீர் இஸ் அ பொட்டன்ட் ஃபார்முலேஷன் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிளினிக்கலாக நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சது வந்து ISMNH டைரக்டர் அண்ட் AMOs who are involved in this particular work. ஏன்னா வெரி ஃபஸ்ட் எந்த ஸ்டேட்லேயும் இல்லாத அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேவில் வந்து 33 கோவிட் கேர் சென்டர், செகண்ட் வேவில் வந்து 94 கோவிட் கேர் சென்டர் ஆரம்பித்து ஈவன் எ சிங்கிள் மார்டாலிட்டி கேன் அப்சர்வ்ட் இன் தட் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ட்ரக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் வி காட் தட் ரெகக்னைசேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஸே வந்து நெக்ஸ்ட் வேவில் தட் இஸ் இந்த ப்ரிப்பேர்னஸ் ஃபார் த தேர்ட் வேவில் வந்து சொல்கிறப்ப த்ரூ அவுட் இந்தியா ஆயுஷ் 64 அப்படின்னு சொல்கிற ஒரு ஆயுர்வேத மருந்தையும் கபசுர குடிநீர்ன்ற சொல்ல சித்த மருத்துவத்திற்கும் ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கிடைச்சது. அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஈவன் தோ சயின்டிஃபிக் வேலிடேஷன் நம்ம பண்ணாலும் கிளினிக்கல் வேலிடேஷன் தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் சொன்ன மாதிரி வந்து நிறைய ப்ரொப்போசல் இருக்குது, ப்ரோட்டோக்கால் எழுதணும். ப்ரோட்டோக்கால் எழுதுறதுமே இட்ஸ் அ ஆர்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் ப்ரோட்டோக்கால் எழுதுறத எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் தயவு செய்து வந்து கற்றுக்கோங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் இதே மாதிரி செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லுங்கள், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்லுங்கள். ஹவு டு ரைட் அ சயின்டிஃபிக் பேப்பர், ஹவு டு சப்மிட் அ ப்ரொப்போசல் டு கெட் அ ஃபண்ட் ஃப்ரம் அதர் நாட் ஓன்லி ஃப்ரம் ஆயுஷ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ICMR நிறைய சேனல் வந்து இருக்குது. அதுக்கு ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி அவர் ஒருத்தர் குஞ்சரமணி சொல்கிறப்ப அது நாக்கு தள்ளிரும் ஒரு ப்ரோட்டோக்கால் எழுதுவாங்க அது. பட் நவடேஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒருத்தரை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தே வில் கைட் பண்ணுவாங்க. ப்ரொப்போசல் அனுப்புங்க. ஒரு ப்ரொப்போசல் 2 ப்ரொப்போசல் டினைன் ஆகும், 3வது ப்ரொப்போசலில் வந்து நம்ம வந்து வெல்வர்ஸ் ஆயிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஏர்லியராக வந்து ஒரு கேஸ் சீரீஸ், பைலட் ஸ்டடி அந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். டியூரிங் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் பீரியட்லையே வந்து நீங்கள் ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் போங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிலேருந்து பிடிச்சிட்டு மேலே போயிடலாம். மோரோவர் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் சயின்டிஃபிக் வியூஸ். ஒரு பேப்பரை மட்டும் ரெவ்யூ ஆர்டிக்கலாக பண்ணணும், ஒரு பேப்பரை வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் சம்படிஸ் நம்ம பண்ணோன்றது மட்டும் இருக்கக்கூடாது. அந்த பேப்பரை வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எலாபரேட் பண்ணணும். ஒரு சயின்டிஃபிக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ சயின்டிஸ்ட் நீங்கள் பண்ணுறப்ப தான் so many questions will arise, you may correct yourself. அப்படி இல்லாமல் வந்து ஒரு பேப்பரை வந்து ஒரு செகண்ட் ஆத்ரோவோ தேர்ட் ஆத்ரோவோ போடுறதுன்றது இட்ஸ் ஆல்சோ நாட் குட். ஸோ அந்த வகையில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா சித்தா காலேஜ், பர்டிகுலர்லி கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை அண்ட் பாளையங்கோட்டை இஸ் லேக் இன்
கான்ஃபரன்ஸ் பேப்பர் சப்மிஷன். இன்றைக்கி இந்த கான்ஃபரன்ஸில் எத்தனை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சித்தா டே கான்ஃபரன்ஸில் வந்து வெரி லீஸ்ட் நம்பர் ஆஃப் பேப்பர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜஸ். பட் வேரஸ் ப்ரைவேட் காலேஜ் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ், ஸ்டாஃபுக்கும் நான் சொல்கிறது அதுதான், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது தான், மேக் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ராக்டிஸ் இன் ரைட்டிங் பேப்பர்ஸ், சப்மிட்டிங் ப்ரொபோசல், ask them to present their paper in a open scientific forum. இது வந்து என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இன்னொன்று வந்து இன்றைக்கி பேசினவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், சித்தா அப்படின்னா வந்து எஸ் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், வாட் எவர் ப்ரெசன்ட் இன் த காஸ்மஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஸோ அந்த 96 தத்துவத்தால் ஆகிய இந்த உடம்பில் வந்து வாதப்பித்த கபம்ன்றது தான் வந்து முக்கியமான ஒன்று. ஸோ எனி டீவியேஷன் ஆர் டிரேஞ்ச்மெண்ட் இன் தன் குற்றம் விச் லீட்ஸ் டு டிசீஸ் அண்ட் தட் கேன் பி கரெக்டட் பை எ ஹெர்பல் ப்ராடக்ட் விச் பொசஸ் த பேஸ்ட் ஆன் த டேஸ்ட். டேஸ்ட் இஸ் ஆல்சோ கண்டென்ட் 2 பூதாஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும், புளிதுவர் விஞ்சும் கரியால், வாதம் ஒளியுவர் கைப்பேரி வித்திச்சீரம். ஸோ அந்த பாட்டு தெரியும், அதை எப்படி வந்து திருப்பி வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணலான்னு தெரியும். வாதம் மேலிட்டால் மதுரம் புளிப்பு. ஸோ இது எல்லாமே யூ நோ அபவுட் த புக் வெர்ஷன். பட் அதை அப்ளை பண்ணுறப்போ தான் வந்து லிட்டில் பிட் மோர் கான்சன்ட்ரேஷன் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபார்மகாலஜிக்கலாக வந்து இப்போ ஒரு ஈவன் ஃபார் கபசுர குடிநீர் கூட வந்து பேஸ்டு ஆன் த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட், தென் ஆன்டிவைரல் எஃபெக்ட். இந்த பொருள், இந்த ஃபார்முலேஷன் இஸ் எஃபெக்டிவ் ஆர் எ பொட்டன் ட்ரக்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். இந்த கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது கபமானது தன்னிலையில் வந்து திரிந்து அது வந்து பித்த குற்றத்தையோ வலி குற்றத்தையோ பற்றுகிறது அப்படின்னு தான். ஆனால் நம்மக்கிட்ட நிறைய ட்ரக் வந்து இது வாத நோயை குறைக்கும், பித்த நோயை குறைக்கும், கபநோயை குறைக்கும்னு இருக்குது. பட் ஆனால் நம்மளால் வந்து அதை ஃபார்மகாலஜிக்கலாக எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க? ஒரு அனிமல் மாடலில் வாதத்தை எப்படி இன்டியூஸ் பண்ணுவீங்க? ஒரு பித்தத்தை எப்படி இன்டியூஸ் பண்ணுவீங்க? அப்படி இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ட்ரக் எல்லாத்தையுமே நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் வந்து இப்போ சிசிஆர்எஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்குறோம், அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல், ஒரு அனிமல் மாடலில் வாதத்தை எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரக்கை கொடுத்து அந்த வாதம் எப்படி குறையுது அப்படின்னா, வி நோ நீட் டு கோ ஃபார் ஆன்டி ஆர்த்ரைட்டிக் ஆர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆர் கார்மெனட்டிக், அது நம்ம வாட் எவர் இட் மே பி. ஸோ இந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக்காகவும் போகணும், அஸ் வெல் அஸ் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அவர் ஓன் சிஸ்டம். இப்போ வந்து மிகப்பெரிய அக்செப்டன்ஸ் சித்தாவுக்கு ஆஃப்டர் திஸ் பேண்டமிக். ஈவன் பிஃபோர் பேண்டமிக் டெங்கு சிக்கன் குனியாவில் கூட வந்து வி காட் அ ரெகக்னைசேஷன். பட் இன் திஸ் கோவிட் பேண்டமிக் CCRS and NIS along with the help of Directorate of Indian Medicine, randomized control trial or else placebo control double blind trial, இது எல்லாமே வந்து பண்ணோம். மோரோவர் ஆல் தீஸ் பேப்பர்ஸ் ஆர் பப்ளிஷ்ட் இன் peer reviewed journals. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இனி வர்ற காலத்தில் ஸோ என்ன நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சித்தா இன்டர்வென்ஷனில் போகிறப்ப இட் ஆக்டிவேட் இன் த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி தட் இன்ஃப்ளூயன்ஸ் அதை எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இம்யூனிட்டியையும் மெட்டபாலிக் பார்ட்டையும் வந்து இம்யூனிட் பண்ணுறதுனால இட் கிவ்ஸ் அ பாலியேட்டிவ் கேர் ஈவன் ஃபார் த கோமார்பிட் கண்டிஷன். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சித்தா இன்டர்வென்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட பெனிஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்றத சயின்டிஃபிக்காக நம்ம வந்து புரிய வைக்கணும். அந்த பார்ட்டில் வந்து நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி சித்தா வில் ரீச். எப்படி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் வந்து அட் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருந்துச்சோ அதே மாதிரி சைனாவில் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியன் சிஸ்டத்தில் முடியலைன்னா மாடர்னுக்கு வந்து போங்கன்ற கான்செப்டை நம்ம வந்து மாற்றலாம். ஆனால் நம்ம வி ஹாவ் டு ஒர்க் டுகெதர், வி ஹாவ் டு பப்ளிஷ் ஸோ மெனி பேப்பர்ஸ். இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ்ன்னு இருக்கிற உங்கள் ரிசர்ச், யங் ரிசர்ச்சர்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், யூஜியிலேருந்து பழக்கம் வந்தால் தான் பிஜிக்கு வரும், பிஜியிலேருந்து வந்தால் தான் ரிசர்ச் ஆப்டிடியூட் வரும். ஸோ அதனால் வந்து ஏதோ படித்தோம் புக்கில். இப்போ சார் வந்து நிறைய பாட்டு வந்து சொன்னார், அந்த பாட்டில் உள்ள கலைச்சொற்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கூட வந்து வி நீட் சம் எக்ஸ்ட்ராடினரி தமிழ் நாலேஜ். ஏன்னா அது தெரியல அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் அரைக்கணும், இத்தனை சாறு விட்டு அரைக்கணும், இதில் புடம் போடணும், அதில் ஒரு வேர்டு மிஸ் பண்ணால் கூட அதை எஸ்ஓபி ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடும். வி கேனாட் கெட் தட் பர்ஃபெக்ட் ப்ராசஸ்.
ஸோ அப்போ வந்து தமிழும் முக்கியம், தமிழோடு சேர்ந்த சயின்டிஃபிக் நாலேஜும் முக்கியம். அது ரெண்டு இருந்தால் சித்தாவை எங்கே வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போகலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் பி அவேர் ஆஃப் ரிசர்ச். Research is the only way to bring out our Siddha system. But we are having a trust of formula, trust of knowledge in Siddha. இதை வெளியில் கொண்டு வரது யங் ஜென்ரேஷனான உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ சீட் ட்ரஸ்ட் மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பண்ணுறாங்க. மேக் யூட்டிலைஸ் ஆஃப் திஸ். தேடல் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஒரு விடை கிடைக்கும். தேடுங்க, சித்த மருத்துவத்திற்காக தேடுங்க. நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை வெளிக்கொணர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டுங்கள். இந்த வாய்ப்பிற்கு வந்து நன்றி கூறி இன்னும் வந்து சொல்லணும்னா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சீட் ட்ரஸ்ட் வந்து செல்லத்துறை சாருக்கு வந்து ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க. ஸோ எ வெரி பிக் தேங்க்ஸ் டு சீட் ட்ரஸ்ட். ஏன்னா நாங்கள் பண்ணாத ஒரு, நாங்கன்னு சொல்ல முடியாது, கவுன்சில் பண்ணாத ஒரு ரெகக்னைசேஷன் இன்றைக்கி அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கவுன்சில் சார்பாகவும் சித்த மருத்துவ சார்பாகவும் நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் அன்னைக்கு பண்ண அந்த ஃபோக்லோர் நாலேஜ் டாக்குமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துக்கும் வந்து போகுது. இப்போ நவடேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் ஆல்சோ கீன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபோக்லோர் நாலேஜ் டாக்குமெண்டேஷன். அதை வந்து ரொம்ப வந்து இன்சிஸ்ட் வந்து பண்ணுறாங்க. எத்தனை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு. ஈவன் வித் த NMBB சப்போர்ட் வந்து V2 சாரோட பீரியடு, பத்மா சுப்பிரமணியன் சாரோட பீரியடுக்கு அப்புறம் இப்போ 2 வந்து சர்வே ஆஃப் மெடிசினல் பிளான்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் விஜயகுமார் வந்து அழகாக என்னென்ன ஸ்கீம் இருக்குது எல்லாம் சொன்னாங்க. தே டு சப்போர்ட் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் மெடிசினல் பிளான்ட் R&D, கல்டிவேஷன், கன்சர்வேஷன். ஸோ சித்தாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம். தேங்க்யூ அண்ட் கண்டினியூ யுவர் சர்வீஸ் சீட் ட்ரஸ்ட். ஒரே ஒரு கொட்டேஷன், சீட் நெவர் டைஸ், இஃப் யூ பரி இட் இட் வில் க்ரோ அகெயின் எ ட்ரீ. ஸோ மீண்டும் மீண்டும் வளர எனது வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தற்பொழுது டாக்டர் கனகவள்ளி அம்மா அவர்களுக்கு சதாவேரி கிழங்கு செடி கொடுத்து டாக்டர் சுல்ஃபின் நிஹார் மேம் பெருமைப்படுத்துவார். தேங்க்யூ வெரி மச் மேடம். இன்றைக்கி வந்து உலகளவில் வந்து சிவராமன் சார் வந்து உணவு, தமிழர் உணவு கலாச்சாரம் சொல்லிட்டு சித்த மருத்துவத்தை வேறு ஒரு வழியில் எப்படியாவது உலகம் முழுக்க கொண்டு போயிடணும்னு அயராது ஒரு 15 வருடங்களாக பறந்துகிட்டே இருக்கார். எவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையில் அதை செய்கிறாருன்னு தெரியும். ஆனால் வந்து அறிவியல் உலகத்தில் வந்து இந்த சித்தா அப்படிங்கிற பேர் இருக்கா அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி இருக்குது. அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கபசுர குடிநீர் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல் பப்ளிகேஷன் வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் கனகவள்ளி மேடம் தான். ஏன்னா இந்த கபசுர குடிநீர் ஆராய்ச்சியை வந்து முதல்ல முடுக்கி விட்டதே இவங்க தான். இந்த கபசுர குடிநீர் ஒன்று வந்ததுக்கப்புறம் இந்த 2-3 வருஷத்தில் என்னோடய ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா. ஏன்னா ஒரு ரெக்கக்னிஷனை கொடுத்துருக்கு. அதை வந்து அறிவியல் தளத்துலேயும் சொல்கிறனால பல சயின்டிஃபிக் ஏரியாலேருந்தும் இப்போ வந்து சித்தா டாக்டர்ஸை பார்த்தா ஒரு மதிப்பு இருக்க தான் செய்கிறது. மேடம் கேட்டுக்கிட்ட மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அரங்குலேயும் வந்து ஒரு 12 டீம் வந்து போஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஜட்ஜிங்கில் வந்து கூட குறைவு இருக்கும், ஆனால் எல்லா ப்ரெசன்டேஷன்ஸுமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் ஒரு ஜட்ஜ் அடிப்படையில் சில 1, 2, 3 ஒரு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சது. பட் இருந்தாலும் அனைவருக்கும் பரிசுகள் வந்து உண்டு. ஏன்னா ஒரு 300 பேர் வந்த இதில் ஒரு 12 பேர் ப்ரெசென்ட் பண்ணனால அனைவரும் வெற்றியாளர்களாக பார்க்கிறோம். இருந்தாலும் சர்டிஃபிகேட் ப்ரைஸஸ்க்கு ஐ இன்வைட் மேடம் டு கிவ் அவே த ப்ரைஸஸ். தேங்க்யூ மேம். It's now time to announce the winners of poster presentation. I kindly request Dr. Kanagavalli ma'am to give away the prizes. The third prize goes to 3 teams. It's shared by 3 teams. First, Kanisha S and Tamil Ilakya from 3rd year, Government Siddha Medical College, Palayangottai. Second team, Dr. M. Jennifer Vimala.
Dr. M. Jennifer Vimala, Dr. A. Sangeetha from Department of PG Toxicology, Government Siddha Medical College, Palayangottai. Dr. P. Baby Priya, Dr. M.R. Sama Anjum, PG, Department of Varma Marthuvam, Government Siddha Medical College, Palayangottai. Second place goes to Sarojini V, Gayatri R from 3rd year, Government Siddha Medical College, Tirunelveli. First place goes to Dr. V. Sumitra, PG, Department of Toxicology, Government Siddha Medical College, Palayangottai. டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் மேடம், அது ஸ்பெஷல். Congratulations. Thank you, ma'am. அடுத்ததாக நன்றியுரை வழங்குவதற்காக டாக்டர் ஜி ராஜா சங்கர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். So we have come to the concluding session of the two-day conference. So a very happy and a cherished evening to our most honorable guest, Dr. Kanagavalli Madam, Director General CCRS, Chennai, our most respected Dr. B. Ramaswamy, RMO, Government Siddha Medical College, Palayangottai, and Dr. Vanitha, consultant and organizer of this function, Dr. Vanitha. Respected dignitaries, speakers, CDMs, and dear students, it's my privilege to propose a vote of thanks. Thanks a lot, Madam, for your presence in spite of your hectic schedules, and we are really blessed to have you here, and you have really graced the occasion. We value your presence so much. Thank you, Madam. A very special thanks to Dr. Ramaswamy, who was a pillar of support for us right from the planning of the conference, and he is very closely associated with SEED and takes part in most of our activities. Thanks a lot, sir. A very special thanks to Mr. Perumal, DRO, for being the chief guest on the inaugural day and gracing the occasion. Our thanks to Dr. Tanuja Nesari, CEO, NMPB, for gracing this occasion. On behalf of C Trust, my heartfelt thanks to Dr. Vijay Kumar, Scientific Officer, NMPB, New Delhi. He has done his post-graduation in Siddha, and after completing his doctorate, he opted to work in the Central Ministry of Ayush as Scientific Officer, Siddha. Born in South and working in the capital of the country, must have faced challenges in language, culture, working conditions among bureaucrats. He has taken such a challenge to help his Siddha family of students, doctors, and entrepreneurs among us. Our sincere thanks to you, sir. We look forward to your support all out. Thanks to our respected principal, Dr. Tirunelveli, for his felicitation address. See, but for his great support, this function would not have been so successful. A sincere thanks to Dr. K. Parimalam, who inaugurated the medicinal plants exhibition. On behalf of C Trust, we are so proud in honoring Dr. V. Challadurai, retired RO, SMP Unit Tirunelveli, the Lifetime Achievement Award for his very valuable contribution to herbal botany. Greatly indebted to you, sir. All our praise to Dr. Mamallan for his in-depth analysis of Gunapadam Parvayil Mooligagal, our most fundamental science.
My sincere gratitude to Dr. Swaminathan for his guest lecture on Suvai is not just a taste, an unexplored ocean of chemosensory system. See, the way he explored the unexplored ocean was really amazing. Our wholehearted thanks to Dr. Michael Jairaj for his extensive lecture on Tamilar Thavraviyal, and we are much obliged to thank Dr. Aravind for his thought-provoking speech on the role of medicinal plants, botany for Siddha and Ayush fraternity. Thank you, sir. On behalf of Seed Trust, I express my gratitude to Dr. Ajayan for his excellent speech on essential plant sources of human health, which are so very crisp and very clear too. Our very sincere thanks to Dr. Rajadurai for his beautiful lecture on current focus of health benefits of fruits and vegetables. From the deepest fascia of our hearts, we thank Dr. Anup Austin for his picturesque and eloquent lecture on his topic, Industrial Perspectives for Herbal Products, Challenges and Opportunities, who kept us spellbound of his presentation, and so proud that he also belongs to our 1987 batch. Our sincere appreciation to Dr. K.N. Sunil Kumar for his voluble speech on strengthening of standardization to combat malpractices in herbal product marketing. We are really so grateful to Dr. Sumati for her scrupulous speech on herbal medicine, a complementary approach to the treatment of cyclosporine-induced nephrotoxicity. We acknowledge her great interest in herbal medicine. Our sincere thanks to Dr. Suganti for an energetic and beautiful lecture in the role of Siddha herbs in treating metabolic disorders, which was really a great eye-opener for budding Siddha physicians. We are extremely grateful to Dr. Vijay Kumar, NMPB, for his excellent, eloquent speech on the role of NMPB in National and Health and Wealth Department. We look forward for your support, all of us. A very sincere thanks to Mr. Baluswamy and Kunjuramani, who finally rocked the audience for their very valuable inputs from their specialized fields of expertise. We acknowledge the presence of many staff of Government Siddha Medical College in this two-day conference. Our sincere thanks are always there for the management of Nellai Sangeetha Sabha for giving us this great landmark of Nellai to conduct the conference. We greatly acknowledge the role played by Mr. Ganesh and his team, and Vinod, and everybody who has beautified this occasion by their excellent stage decoration, audio and video management, which was really exemplary. He was the man who sailed us with Sinsaman during burning the night candle. We are much obliged to thank Mr. Ram Kumar, Janakiram Hotels, for the hospitality and providing delicious snacks and meals on both days. Our sincere thanks to all the students of different colleges who participated in many numbers. Sincere thanks for all of them on behalf of Seed Trust, because without you this function would have been a great success. Thank you, doctors, wonderful students. Thank you, Dr. Marshalin and Jayanti, for personally taking interest in bringing these students. Our pranams to the entire print media. Their great role in taking our function to the general public matters a lot to us. We are grateful to security staff personnel who have made their job perfect. On behalf of Seed Trust, we acknowledge the role played by student volunteers in making the function a very successful one, and very special thanks to Dr. Arul Selvam and his team of volunteers who made this function such a great function. We are so grateful to Mr. Perumal Ravi, a very well-wisher of Seed, for his 100% involvement in this function. The service rendered by Standard Cabs needs to be mentioned. We are extremely grateful to Dr. Kalyani for being a very great pillar of support for us since its inspection. Our entire virtual platform is managed by her, and we really miss her presence here. Our sincere thanks to Dr. Sulfinigar, who is a part and parcel of Seed Trust activities, and Dr. Raja Shankar, who is also a part and parcel of Seed Trust activities. We Seedians greatly acknowledge Dr. Ponnambalam, founder of Seed Trust, who stands unique from all of us here. But for his total commitment and sacrifice right from inception of Seed, we would not have treaded this successful and very satisfying journey. A great salute to our founder trustee Ponnambalam, the Iron Man of Seed Trust.
None other than him would have done such a great job. We could find no words in the dictionary to acknowledge Dr. Vanitha, consultant C Trust and organizing secretary of this grand occasion. A very ambitious, efficient and pragmatic beloved sister of all of you and beloved wife of mine. Finally, we could find no words in any language to thank Dr. G. Sivaraman, the great visionary who has seeded the seed. But for his great aptitude and attitude, we are nowhere here. A great salute to our mentor, guide, guardian and philosopher Dr. Sivaraman. It's a great blessing for all the entire 97 batch to be his classmate and a good friend of him. On behalf of C-Trust, once again, I thank Dr. Sivaraman. Because of him only we have got this T-Trust. Otherwise, it has been just a dream. Once again, wholehearted thanks for everybody on behalf of C-Trust, one and all. Finally, before concluding, let me assure you that C-Trust will arrange another conference in the nearest future for you all students. Thank you. Thank you once again on behalf of C-Trust to each and every one of you. Good evening. Thank you.